சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சிட்டு முத்தும் பெட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மீனா வந்து கிச்சன்ல இருந்து முத்துக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு முத்து இருந்துட்டு நீ காஃபி குடிச்சா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இதை குடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து மீனாவோட ஃபோன் அடிக்குது. மீனா ஃபோன் எடுத்து பார்த்தா மீனாவோட தங்கச்சி தான் கால் பண்ணியிருக்காங்க. சீதா கால் பண்ண உடனே அக்கா நல்லா இருக்கியாக்கா, மாமாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது உனக்கு அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. நல்லா போகுதுக்கா. சரி, நானே வீட்டுக்கு வரணுன்ட்டு இருந்தேன் செலவுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லைக்கா நானே எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சீதா. அதை கேட்டோன்னே மீனா வந்துட்டு, ஓ அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீயே எல்லாமே பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா பேசிட்டு இருக்கிறத கேட்டு முத்து இருந்துட்டு என்னவாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மீனா இருந்துட்டு, இல்லை சீதா தான் அவளே எல்லாமே செலவுகள்லாம் பார்த்துக்கிறாளம்மா வீட்டோட இது எல்லாமே, என்ன கவலைப்படாமல் இருன்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, ஓ அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் வேற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லைக்கா நான் ஃபோன் பண்ணதே உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ரீ ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து ஒரு ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனா இருந்துட்டு, அப்படின்னா என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா அதுதான்க்கா, குழந்தை பிறக்கிறதுக்காக முன்னாலேயே டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்களா, அதுதான் அதுக்காக ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க அக்கா டெஸ்ட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதுக்கடி என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் தான் 3 மருமக இருக்கீங்கல்ல, அதனால தான் சொன்னேன். அதுவும் இல்லாமல் ரோஹிணி கூட குழந்தைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்கும் சொல்லு, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. அதை கேட்டால் மீனாக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு சீதா, நான் அன்னைக்கே சொன்னேன் ரோஹிணியோட விஷயத்தில் நம்ம இனிமேல் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். யாருக்கு எப்பப்போ குழந்தை பிறக்குமோ அப்பப்போ குழந்தை பிறக்கும். அவங்களுக்கு தேவைன்னா அவங்கவுங்க போய் டெஸ்ட் எடுத்துக்குவாங்க. இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரிக்கா, நான் உனக்கு சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அந்த விஷயத்தை விட அம்மா என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே சீதா இருந்துட்டு, இருக்கா அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்க அம்மா வந்து ஃபோனை வாங்கிட்டு, மீனா எப்படி இருக்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. நல்லா இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா சத்யா எங்கம்மா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அவன் வீட்டில் இல்லைம்மா, வெளியே ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருக்கான். அது என்னடி, அது என்னமோ சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீதாட்ட கேட்குறாங்க. குரூப் ஸ்டடிமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. ஆமாம்மா, அதுக்கு வேண்டி தான் அங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ குரூப் ஸ்டடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் அவனை கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க மீனா. ஃபோனை வச்ச மீனா, சரி நீங்கள் காஃபி குடிங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிச்சனுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது, ஆமாம் என்னமோ சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க அப்படிங்கும்போது, இல்லை உன் தம்பி பற்றி என்னமோ பேசிகிட்டு இருந்தியே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் அவனை பற்றி பேசினா தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி சொல்லு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இல்லை அவன் குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கானாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் அவன் மாறிட்டாங்க, நல்லா அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, அது குரூப் ஸ்டடியா இல்லை குரூப் குடியான்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக முணங்குறாரு. அதை கேட்ட மீனான்ட்டு, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவன் படிக்கிறதுக்கெல்லாம் போயிருக்கான்னு சொன்னீங்களா அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அதுக்கெல்லாம் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதை கேட்ட மீனா வந்துட்டு, என்னங்க எடுத்துகிட்டு போவாங்க, புக்கு நோட்டு பேனா பென்சிலு அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு. அவன் தம்பி அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறாரு முத்து. அதை கேட்ட மீனா வந்துட்டு, அவனை எதுவுமே சொல்லினா உங்களுக்கு தூக்கமே வராதே போங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க பாட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு வித்யாவோட வீடு வாடகைக்கு பார்க்கறக்காக ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. ஒரு வீட்டு முன்னால் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போய் சார்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வராரு. சார் வீடு பார்க்கறக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருமா என்ன எதுன்னு கேட்கும்போது, என்னோட பேர் ரோஹிணி, எனக்காக தான் வீடு பார்க்கறக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர் கேட்குறாரு. நான் என்னோட அம்மா என் குழந்தை 3 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேர் இருக்கீங்களா, அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர் கேட்குறாரு. உடனே ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா வந்துட்டு அவர் ஷோரூம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வரும்போது உடனே ரோஹிணி தடுத்துட்டு, அவர் வந்து ஃபாரின்ல துபாயில் இருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின்ல இருக்காரா, நீங்கள் அம்மா பையன் 3 பேர் தான் இருக்கிறதா சொல்கிறீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதேம்மா லேடிஸ் மட்டும் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர் சொல்கிறாரு. சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இதுக்கு முன்னால் ஒரு பொண்ணு அப்படி தான் அவங்க அம்மா கூட வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கார் வந்து இந்த வீடு தேடி கண்டுபிடிச்சி வந்து ஒரே சண்டை ரகலையாகி போலீஸ் வரைக்கும் போய் பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வந்து புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்து இங்கே தங்கி இருந்திருக்குது. அதனால தான் வெறும் லேடிஸாக இருந்தால் நான் கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சார் எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லி வித்யா கேட்குறாங்க. இல்லைம்மா, இந்த காலத்தில் யாரை ஏமாற்றுவாங்க போய் சொல்லுவாங்கனால கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது, அது என் ஃப்ரெண்டு ரோஹிணி பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியவே பார்க்குறாங்க வித்யா. உடனே ரோஹிணி வந்துட்டு, சார் நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன், எங்கள் அம்மாவும் என் குழந்தையும் கூட்டிகிட்டு தான் நான் இங்கே வரப்போகிறேன், என் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்காருன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு, என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு, என் ஹஸ்பண்ட் துபாயில் இருக்காரு, அவர் ஒரு ஷோரூமில் வேலை பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து 2 months ஒன்ஸ் இங்கே வந்துட்டு தான் போயிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உங்களுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கும்போது, ஆமாம் சார், என் பையன் 3rd standard படிக்கிறான், அவனை கூட இந்த வீட்டு பக்கத்தில் தான் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், அதனால தான் ஸ்கூலுக்கு பக்கமாகவே இந்த ஏரியாலே வீடு பார்க்கலான்னு உங்கள் வீடு பார்க்கறக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. சரிம்மா, உன்னை பார்த்தாலும் படித்த பொண்ணு மாதிரி டீசெண்டாக தான் இருக்குது, ஆனால் பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாற்ற மாட்டீங்கன்னு
நினைக்கிறேன். எனக்கு போய் சொல்றது ஏமாத்துறது எல்லாம் பண்ணா எனக்கு ரொம்ப கோவம் வரும், அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வித்யா இருந்துட்டு, சார் எங்களுக்கும் போய் பேசுறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது. அது என் ஃப்ரெண்டு ரோஹிணி இருக்கா, அவளுக்கு வந்து பொய் சொல்றவங்களை கண்டாவே சுத்தமா பிடிக்காது, அவ எந்த பொய்யுமே பேச மாட்டா, அவ்வளோ நல்லவ அப்படின்னு சொல்லிட்டே ரோஹிணியவே பார்த்துட்டு நிற்கிறாங்க வித்யா. என்ன இவ இப்படி வேற பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு, சரி சார் வீட்டு வாடகை எல்லாம் எவ்வளோ, வீடு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் வீடெல்லாம் பார்க்குறாங்க. வீடெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தண்ணி எல்லாம் எப்படி எப்படின்லாம் விசாரிச்சுட்டு வீட்டு வாடகை பற்றி கேட்குறாங்க. உடனே வீட்டு ஓனர் இருந்துட்டு, வீட்டு வாடகை 20,000 ரூபாமா அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க 20,000? ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இருக்குது, 20,000 சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த வீட்டு ஓனர் இருந்துட்டுமா, இந்த வீட்டுக்கு 25,000 கொடுக்கறதுக்கு ரெடியாதமா இருக்காங்க, ஆனால் காசு பேராசை எனக்கு கிடையாது, நல்ல குடும்பமாக பார்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் இந்த ஏரியாவில் நீங்கள் எந்த வீடு பார்த்தாலும் இந்த ரேட்டுக்கு மேலே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க சார், அட்வான்ஸ் எல்லாம் எப்படிங்கும்போது 10 மாதம் வாடகை 2 லட்சமா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சார் 2 லட்சமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, இது எல்லாருமே வாங்குறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு, சரிங்க சார் நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோம், ஒரு 2 நாளில் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் இது பண்ணிக்கிறோம், நாங்களே இந்த வீட்டுக்கு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமா சொல்கிறீங்க, 2 நாள் ஆகுமா? வீடை இப்போ பார்த்துட்டு உடனே அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, யாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்கம்மா, உங்களுக்கு வேண்டி 2 நாள் வெயிட் பண்ணால் வரகிராக்கி நான் விட்டுற மாதிரி ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு, இல்லை சார் கண்டிப்பாக நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து 1 லட்ச ரூபா எடுத்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க சார், இப்போ நான் அடுத்து இன்னொரு 1 லேக் வந்து நாளைக்கு கொடுத்துட்டு நாங்கள் வீடை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் வருவோம் இந்த வீட்டுக்கு, நீங்கள் வேறு யாருக்கும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவரும் சரிம்மா உனக்கு வேண்டி நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் 2 நாளில் வந்து புக் பண்ணிக்கோங்க சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வராங்க. வித்யா இருந்துட்டு, என்னடி இது 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க, எப்படி 1 லட்ச ரூபா தான் உங்கள்கிட்ட இருக்கு, நீ என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாண்டி எனக்கும் தெரியல, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. இந்த 1 லட்சம் கொடுத்ததுக்கப்புறமா இன்னொரு லட்சம் ரெடி பண்ணுறதுக்காக ரோஹிணி என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒன்று மனோஜ் தலையில் கையை வச்சு ஏதாவது ஏமாற்றி போய் சொல்லி வாங்குவாங்க, இல்லை வேறு ஏதாவது தகுடத்தை பண்ண போகிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.